வேறுவலையைச் சேர்ந்த 25 வயதுடைய சஹ்மி சஹீடின் சாதனை பயணம் தொடர்கிறது. இலங்கையின் கரையோர மாவட்டம் முழுவதுமாக கால் கடுக்க கடுக்க நடந்து எல்லோருடனும் சுவாரஸ்யமாக பேசி பேசி சிரித்து சிரித்து 1500 கிலோமீட்டரை எட்டி பிடிக்க இன்னும் சில நாட்களே. இடையிடையே கொட்டும் மழையையும் கொளுத்தும் வெயிலையும் உடல் பூராகவும் ஏற்படுத்துகின்ற வலியையும் தூக்கி எறிந்துவிட்டு லட்சிய கனவுடன் நடக்கிறார் என்றால் அது ஒரு சாதனை பயணம்தான். ஒவ்வொரு நாளும் நடந்து கடந்து செல்லுகின்ற ஊர்களிலே ஊரவர்கள் காட்டுகின்ற மதிப்பும் மரியாதையும் இளைஞர்களின் அட்டகாசமான வரவேற்பும் உபசரிப்பும் அவரையே ஒரு கணம் சிந்திக்க வைக்கிறது. அவர் நடந்து செல்லுகின்ற போது அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இறை நம்பிக்கை ஒருவரிடம் இருந்தால் அவர் ஒரு சாதனையாளராகலாம் என்று. பிறப்பிலேயே 2 கைகளையும் இழந்த ஜெசிகா கொக்ஸ் என்கின்ற வெளிநாட்டு பெண்மணி பல தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி 2 கின்னஸ் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவரது கால்களினாலேதான் ஏரோப்ளேன் ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். இதனைத்தான் உலக புகழ்பெற்ற உளவியல் சிந்தனையாளர் மால்கம் கிளாட்வெல் கூறுகிறார். யாராக இருந்தாலும் ஒரு சாதனையாளராக வருவதற்கு குறைந்தபட்சம் 10,000 மணி நேரம் பயிற்சி செய்ய வேண்டும் என்று. அந்த சிந்தனையாளர் கிளாட்வெல் கூறியதை போன்று பல பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்திருக்கிறார் சஹ்மி சஹீட் அவர்கள். 13 வயதிலேயே வில்பத்து காட்டிலே ஹைக்கிங் செய்திருக்கின்றார். 2022 வேறுவலையில் இருந்து சிவனொளி பாதமலைக்கு 3 நாட்களில் நடந்திருக்கிறார். வேறுவலையில் இருந்து கொழும்புக்கு 12 மணி நேரத்தில் நடந்திருக்கின்றார். இன்னும் பல வெற்றி படிகளை எட்டி பிடித்த நிலையில்தான் இப்போது 2024 ஜூலை 13 வாக்கிங் அரவுண்ட் தி ஐலண்ட் என்ற கரையோர மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு வேறுவல, மாத்தர, வெள்ளவாய, மொனராகல, பொத்துவில், பெட்டிகலோ, ரிங்கோ, யாழ்ப்பாணம், கொழும்பு ஊடாக வேறுவலையை எட்டி பிடிக்க விரைகிறார். அதிகமான இளைஞர்கள் 8 திக்கிலும் சாதி மதம் பார்க்காமல் உற்சாகப்படுத்துகிறார்கள், பொன்னாடை போர்த்துகின்றார்கள். ஊரூராக நடந்து கடந்து இத்தேர்தல் கால சீசனிலே வாக்கு கேட்க அவர் வரவில்லை. தன்னுடைய வாழ்க்கைக்கான ஞாபகத்தையே சேகரிக்கின்றார். எவர்தான் விமர்சனம் பண்ணினாலும் விமர்சனத்தை உரமாக்குகிறார். அவரது லட்சியத்தை மரமாக்குகிறார். அவரது லட்சிய பயணம் வெற்றி நடை போட வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். தொடர்ந்தும் ஆதரவையும் அன்பையும் வழங்குங்கள்.